ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பேரிச்சப்பழம் வச்சு புட்டிங் பார்க்க போகிறோம். நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த புட்டிங் வந்து நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த புட்டிங் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதை வந்து நான் சுகர் சேர்க்காமல் அதே போல் முட்டை சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். அருமையான இந்த புட்டிங்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ பேரிச்சப்பழம் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம இந்த பேரிச்சப்பழத்தை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு பேரிச்சப்பழத்தை மட்டும் தனியாக எடுத்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு பால் ஊற்றி அரைச்சிட்டு வந்தால் பேரிச்சப்பழத்தை இதில் போட்டுடலாம். இதில் வந்து பேரிச்சப்பழம் பால் இது ரெண்டு மட்டும் தான் சேர்த்து அரைச்சி இருக்கு. இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டே வருவோம், ஒவ்வொரு பொருளாக. ஃபஸ்ட்டு மில்க் பவுடரு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி கரைச்சிக்கலாம். கரைச்ச மில்க் பவுடரை இதில் ஊற்றிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க்கு. இதில் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறது கிடையாது, சுகர் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து பேரிச்சப்பழத்துலேயும் இந்த கண்டென்ஸ்ட் மில்க்லேயும் நமக்கு வந்து இனிப்பு இருக்கும். ஸோ 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக குட்டி ஸ்பூன், இந்த ஸ்பூனால் அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். சும்மா திக்னஸ்க்காக மட்டும். இப்போது இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். கேரமல் செஞ்சுக்கலாம். கேரமலுக்கு நமக்கு சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். கேரமலுக்காக மட்டும்தான் சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். நான் வந்து புட்டிங்கில் சர்க்கரை யூஸ் பண்ணல. இதில் நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றுறதா இருந்தால் அந்த புட்டிங்கில் ஊற்றிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க முட்டை ஊற்றிக்கலாம். ஸோ இது பேரிச்சப்பழம் சேர்த்துருக்கிறதுனால முட்டை எனக்கு வந்து தேவைப்படல. ஏன்னா பேரிச்சப்பழத்தோட ஃப்ளேவர் மாறிடும், அந்த டேஸ்ட் மாறிடும். முட்டையுடைய அந்த ஸ்மெல் வந்துடும். அதுக்காக நான் வந்து முட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பேரிச்சப்பழத்தோட டோட்டலாக அந்த பேரிச்சப்பழமே இருக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க முட்டையை அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த கேரமலான இந்த சுகரை இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி ஊற்றி விட்டுலாம்.
கொஞ்சம் இந்த மாதிரி சைடில் எல்லாம் வர மாதிரி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புட்டிங்கை ஒரு வடித்தட்டை எடுத்து அது வழியாக நம்ம இதை வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். இதை இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் எடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். உங்களாண்ட கேக் மோல்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுலு இல்லை டிஃபன் பாக்ஸ் அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு ஃபாயில் இல்லைன்னா ஒரு பிளேட் ஏதாவது வச்சு கவர் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி சட்டி இல்லை கொஞ்சம் அடிகனமான ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் தண்ணியை ஊற்றி உள்ளே ஒரு வளையத்தை போட்டு இந்த மோல்டை அதுக்குள்ளே இறக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 25 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோன்னா புட்டிங் நமக்கு ரெடி ஆகிடும். புட்டிங் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. கத்தில் ஒட்டாமல் வருது. இது நல்லா ஆறின பிறகு நம்ம இதை மாற்றிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு புட்டிங்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் முட்டை சேர்க்காதனால நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எங்கள் ரெசிபி நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.